இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று இறைவார்த்தை பகிர்விலே நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள். முதல் வாசகம் எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10 மற்றும் 16 முதல் 20 முடிய, மற்றும் நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து அறிவுரை வழங்குகிறார். எப்படிப்பட்ட அறிவுரை? மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள் என்று சொல்லி, எப்படிப்பட்டதையெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், எதையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே படம் பிடித்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த மன்னக பயணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனுடைய முன்னிலையிலும் சமுதாயத்தின் முன்னிலையிலும் நாம் என்றுமே இந்த சமுதாய வாழ்க்கையாக இருக்கட்டும், இறைவனுடைய அன்பின் மகளாக வாழ வேண்டும் என்று விரும்பினால், நாம் எதையெல்லாம் நம் ஆன்மீகத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நம்முடைய ஆன்மீகத்திற்கு எந்த தடைகளும் இல்லாமல் இருக்க இறைவன் காட்டிய அன்பின் பாதையில் நாம் வாழ முயற்சி செய்வோம். முயற்சிகள் என்பது பல நேரங்களிலே இந்த மன்னகத்தில் தோல்வியை கூட நமக்கு தழுவ நேரிடும். ஏனென்றால் சாத்தானின் சோதனைகள், பிறருடைய தீயவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மத்தியிலே நம்மை நாம் இணைத்து கொண்டு இறைவனுக்கு எதிராக, நம் ஆன்மீகத்திற்கு எதிராக நாம் பேசிய வார்த்தைகள், செய்த செயல்பாடுகள் அனைத்தும் இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று இயேசு மக்களுக்கு மட்டுமல்ல தன் சீடர்களுக்கும் அறிவுரை வழங்குகிறார். ஏனென்றால் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இந்த கூட்டமானது தன்னை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை அவர்களுக்குரியதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மக்கள் மத்தியில் அவர்கள் நல்லவர்களைப் போல அவர்கள் படம் பிடித்து காட்டினாலும் இறைவனுடைய பார்வையிலே அவர்கள் அநியாயத்திற்குரியவர்கள், அக்கிரமத்துக்கு உரியவர்கள் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. இது எந்த ஒரு மனிதர்களும் புரிந்து கொள்ள முடியாமல் தான் வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் எதிராக போர்க்கொடி தூக்க முடியாமல் அவர்கள் காட்டிய அந்த தீய வழிகளில் மகிழ்ச்சி நிறைய வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவனோடு இறைவனாக இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய செயல்பாடுகளையும் சொல்லையும் நேருக்கு நேராக கடைபிடித்து அவர்களிடம் தெளிவாக தன் பிள்ளைகளாக இருக்கட்டும், தன் சீடர்களாக இருக்கட்டும், இந்த பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல பயணிக்க வேண்டாம் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறர் மீது வலுவான சுமைகளை சுமத்தி வைப்பதும் அவர்களுடைய அங்கிகளின் குஞ்சங்களை பெரிதாக்கி கொள்ளுவதும் அடையாளத்திற்காக அவர்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களை தேடி அமருவதும், சந்தை வெளிகளில் அவர்கள் மக்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தங்களை அலங்கரித்து கொண்டு அடுத்தவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நின்று கொண்டிருப்பதும், சமுதாயத்திலே மக்கள் அவர்களை பெருமையோடு மரியாதையோடு அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருப்பதும், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை முதன்மையாக்கி கொள்ளுகிறார்கள். எனவேதான் இன்று இயேசு அழகாக சொல்லுகிறார், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவார்,
தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார் என்று. இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார் என்று சொல்லுகிறார் எசையா புத்தகத்திலே இன்று முதல் வாசகத்தின் வழியாக. ஆக நன்மை செய்ய கற்றுக்கொள்வதும், நீதி நாடி தேடுங்கள் என்றும், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் என்றும், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் என்றும், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்றும் இன்றைய முதல் வாசகத்திலே சமுதாயத்தின் சீர்கேடுகளை உடைத்தெறிந்து சமுதாயத்திலே தெளிவான ஒரு அன்பின் பாதையை நாம் அனைவருமே நடத்தி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இயேசு அழகாக அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பரிசேய கூட்டம் மறைநூல் அறிஞர்களும் தங்களையும் தங்கள் சார்ந்த எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் அவர்களுக்கு உள்ளாக உருவாக்கி அதை ஒரு வட்டத்துக்குள் நிறுத்தி சமுதாயத்தின் மத்தியிலே தான் உயர்ந்தவன் என்று தங்களுடைய அன்றாட தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள், மக்களின் வழியாகவும் தன்னை சுற்றி இருக்கிற வழியாகவும். எனவே இந்த தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லது இயற்கை சூழ்நிலையின் காரணமாக பலவிதமான காரணங்களை சொல்லிக்கொண்டு நம்மையே நாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இயேசுவின் அன்பின் மகனாக மகளாக வாழ தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்று உங்களோடு